வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா கிச்சன் மேடைக்கிட்ட நின்றுட்டு இருக்க. இனியா ஒரு சேர்லையும் ஈஸ்வரி ஒரு சேர்லையும் உட்கார்ந்துருக்க. கோபி ரொம்பவே தளர்ச்சியா அங்கே நடந்து வர்றாரு. 3 பேரும் அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க. மெதுவா ஒரு சேரை இழுத்து போட்டதுல உட்கார்றாரு. எல்லாரும் என்ன ஏதுன்னு அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்க. வாட்டர் ஜக்ல இருந்து டம்ளர்ல தண்ணி ஊத்தி குடிக்கிறாரு. கோபியோட முகத்தை பார்த்து கலவரமா இருக்கு அவங்க அம்மா. கோபி குடிச்சிருக்கியாடான்னு கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு கோபி சொல்ல, இல்ல நீ ஒரு மாதிரியா இருக்கியே அதான் கேட்டேங்கிறாங்க ஈஸ்வரி. கோபி ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு வர்ற வழியில சண்டைமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் இனியாவும் ரொம்பவே பதறாங்க. என்னன்ற மாதிரி பாக்யா பார்த்துட்டு இருக்காங்க. சண்டையா? யார் கூட டாடி சண்டை அப்படின்னு இனியா பதட்டமா கேட்க, யாராவது வண்டியில வந்து மோதிட்டாங்களாப்பா அதனால சண்டையா? வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லம்மா வேற யாரும் இல்ல, வர்ற வழியில சுதாகரை பார்த்தேன், அவர் கூட தான் சண்டை அப்படின்னு கோபி பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு. இனியா ஈஸ்வரி பாக்யான்னு 3 பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன டாடி சொல்றீங்க அப்படின்னு இனியா கேட்க, எதுக்கு அவர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டாருன்னு கேக்குறாங்க பாக்யா. சொல்லுடா, அவரை நீ எங்க பார்த்த, எதுக்கு உங்கூட சண்டை போட்டாரு அப்படின்னு அவங்க பங்குக்கு ஈஸ்வரியும் கேக்குறாங்க. நான் பாட்டுக்கு கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேம்மா, வர்ற வழியில அப்படின்னு ஆரம்பிக்கிற கோபி வண்டியை குறுக்க நிறுத்தியிருந்ததும் அவர் இறங்கி கீழே வர சுதாகர் வெளியே வந்தது. 2 பேரும் பேசிக்கிட்டது. அடுத்து கோபி ஃபோன் பண்றதுக்காக போனை எடுக்க, ஏய் அப்படின்னு கையை பிடிச்சி கோபியை அடிச்சது, கோபியை கீழே தள்ளி விட்டு எட்டி உதைச்சது அப்படின்னு எல்லாத்தையும் கோபி சொல்றாரு. ஐயோ அப்படின்னு பதறாங்க பாக்யா. மரியாதையா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கல, கோபிநாத்தோட குடும்பம் இருந்த இடம் தெரியாம பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த குள்ளநரி சுதாகர் மிரட்டினதையும் சொல்லிடுறாரு கோபி. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவனுக்கு. போலீஸுக்கு பயந்து ஓடினவனுக்கு சட்டையை பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் கூட அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் வெளியூருக்காவது போயிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் இங்கேயே தான் இருக்காரு, சென்னையிலேயே தான் இருக்காரு, வெளியில தைரியமா நடமாடிக்கிட்டு வேற இருக்காரு. உங்களை தேடி வந்து மிரட்டுறாரா? ஆனா போலீஸால அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இனியா வேகமா எழுந்திருக்க. இனியா இரு இரு இனியா அப்படின்னு பாக்யாவும் ஈஸ்வரியும் கத்துறாங்க. இனியா அப்படின்னு பொண்ணோட கையை பிடிக்கிறாரு கோபி. உட்காரு, நீ வேற எல்லாத்துக்கும் நீ டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்கிடாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபி மகளை மறுபடியும் பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா தப்பையும் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு மிரட்டவும் செய்வாங்க. நான் இதையும் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கறேன், இல்லைன்னா மறுபடியும் டிவியில நியூஸா போடுறேன் அப்படின்னு இனியா சொல்ல, இனியாமா அதெல்லாம் தேவையே இல்லை, நான் இப்போ ஸ்டேஷன்ல இருந்து தான் வர்றேன், நடந்த எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இனிமே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை போலீஸ் பார்த்துக்குவாங்க, நீ கவலைப்படாம கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யாவும் ஈஸ்வரியும் கலக்கமா பார்க்குறாங்க. இனியா அவங்க ரூம்குள்ளே வந்துட்டாலும் அவங்க மனசு ஆறவே மாட்டேங்குது. என்னைய தள்ளி விட்டுட்டாமா அப்படின்னு கோபி சொன்னது அவங்க மனசுல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா டேடியவே தள்ளி விட்டுருப்பாரு, இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு இனியா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. The number you are trying is switched off அப்படின்ற மெசேஜ் வர, ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு இனியா வெறுப்பா சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு இருக்காங்க. சுதாகர் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையிறாப்ல. தட் மீன்ஸ் அவர் எழுதி வாங்கின பழைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள. இனியா நிதிஷுக்கு கால் பண்ண அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு காலை கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் இனியா ரிங் பண்ண நிதிஷோட மொபைல் ரிங் ஆகுது. அப்போ ஸ்டாக் எல்லாம் வைக்கிற அந்த சின்ன குடோனுக்குள்ள அவர் நின்றுட்டு இருக்க. சுதாகர் அங்க வர்றாரு. போன் சவுண்ட் கேட்ட உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வந்து, டேய் யாரு போன்லன்னு கேக்குறாரு. இனியா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, இனியாவா? டேய் ஆஃப் பண்ணாத அப்படின்னு நிதிஷ் கையில இருந்து வேகமா வாங்குறாரு சுதாகர். கால் ஆன் ஆனதும் ஹலோங்கிறாங்க இனியா. ஹலோ நிதிஷ் அப்படிங்க. நிதிஷ் இல்லம்மா, நான் அவனோட அப்பா சுதாகர் பேசுறேங்கிறாரு. என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிட்ட, போதாததுக்கு அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்ட, அப்புறம் எதுக்குமா அவனுக்கு ஃபோன் பண்ற அப்படின்னு யோகிய சிகாமணி சுதாகர் கேட்க, இங்க பாருங்க, உங்க பையன் கூட சந்தோஷமா பேசுறதுக்கு ஒண்ணு நான் ஃபோன் பண்ணல,
உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, அதனால தான் நிதிஷ்க்கு கூப்பிட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, என்கிட்ட நீ என்ன பேசணும்னு கேட்குறாரு சுதாகர். ஆரம்பத்துல இருந்தே நீங்க பண்ணினது எல்லாமே முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் மட்டும்தான். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பொறுமையா தான் போய்கிட்டு இருந்தோம். சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, நீ எதுக்கு ஃபோன் பண்ணியோ அதை முதல்ல சொல்லுங்கிறாரு சுதாகர். நீங்க எதுக்கு எங்க அப்பா கூட சண்டைக்கு போனீங்க அப்படின்னு இனியா கேட்க, அதுக்குள்ள குழந்தை வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சா அப்படின்னு சுதாகர் நக்கலா கேட்க, மரியாதையா பேசுங்க அப்படின்னு இனியா சத்தம் போட, உங்க அப்பா கிட்ட சண்டை போடணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. அவர்கிட்ட சமாதானமா பேசதான் போனேன். அவரு என்னை அடிச்சாரு, என்னை காப்பாத்துறதுக்காக நான் அவரை கீழே தள்ளினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சுதாகர் அசால்ட்டா சொல்ல, இதை நீங்க என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்னு இனியா கேட்க, நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நிஜங்கிறாரு சுதாகர். சும்மா நடிக்காதீங்க. நீங்க ஒண்ணு என் டாடி கிட்ட சமாதானம் பேச ஒன்னும் வரல. அவரை மிரட்ட வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு இனியா சொல்ல, பயப்படாம என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? உங்களால எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல, இங்க பாருங்கன்னு இனியா ஆரம்பிக்கிறதுக்குள்ள, பேசாம ஒன்று பண்ணலாமா? நாம உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து பேசி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, நேத்து நைட்டு வரைக்கும் கூட என்னை பத்தி டிவி இன்டர்வியூல தப்பா பேசுனீங்க. கொஞ்சம் முன்னாடி என் டாடி கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு அப்படின்னு இனியா கேட்க, கோவப்படாதமா. பிரச்சனை வரும்போது எங்களை காப்பாத்திக்க சில விஷயங்களை பண்றோம். அதெல்லாம் தப்புன்னு சொன்னா எப்படி அப்படின்னு சுதாகர் பேசிட்டு இருக்க, பக்கத்துல மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காரு நிதிஷ். உன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு, 2 வீட்டு ஆளுங்களும் உட்கார்ந்து பேசலாம். நீ ஆசைப்பட்டா மறுபடியும் நிதிஷ் கூட சேர்ந்து வாழணும்னா வாழலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, சீ அவன் கூட எல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இனியா போனை கட் பண்ணிடுறாங்க. சுதாகர் பயங்கர எரிச்சலா கட்டான மொபைலை பார்த்துட்டு இருக்க, நிதிஷ் வெடுக்குன்னு மொபைலை புடுங்கிக்கிறாரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல? போனை வேற இப்படி தைரியமா ஆன் பண்ணி வச்சிருக்க. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே அப்படின்னு நிதிஷ் கிட்ட மூஞ்ச காட்டிட்டு இருக்காரு சுதாகர். இனியா கோவமா குறுக்கை நடுக்கை நடந்துகிட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. இனியா ஒரு ஆட்டோல வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இறங்கிட்டு உள்ளர போலாமான்னு ஒரு எட்டை எடுத்து வைக்கிறவங்க வேணான்னு திரும்பி நின்னுக்கிறாங்க. அப்புறமா யோசிக்கிறாங்க, வேணாம் வேணாம், பயந்தா வேலைக்கு ஆகாது. நிதிஷும் அவங்க அப்பாவும் சிட்டிக்குள்ள தான் இருக்காங்கன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ பார்க்கலாம். எதுவுமே பண்ணலன்னா அதையும் ஒரு நியூஸ் ஆக்கலாம். பட் அவங்கள மட்டும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிற இனியா தைரியமா ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அவங்க ஸ்டேஷனுக்குள்ள நுழையலான்னு வாசப்படிக்கிட்ட வரும்போது அவங்களோட மொபைல் ரிங் ஆகுது. சுதாகர் தான் கூப்பிடுறாரு. கால் ஆன் பண்ணி இனியா ஹலோன்னு சொல்ல, ஹலோ இனியா அப்படின்னு சுதாகர் சொல்ல, யார் பேசுறது அப்படின்னு இனியா கேட்க, நான் தான் சுதாகர் பேசுறேன், இது என்னோட ஆல்டர்னேட் நம்பர் அப்படிங்கிறாரு சுதாகர். இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு இனியா கேட்க, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச தான் ஃபோன் பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் இருக்குமான்னு கேட்குறாரு சுதாகர். என்ன விஷயம்னு இனியா கேட்க, நேற்று நான் உன் அப்பாவை பார்த்து பேசினேன் அப்படின்னு சுதாகர் ஆரம்பிக்க, பேசலை சண்டை போட்டீங்கிறாங்க இனியா. சரி சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் உங்ககிட்டையும் பேசினேன். பேசினதுக்கப்புறம் நைட்டு எனக்கு தூக்கமே இல்லைம்மா. நடந்துட்டு இருக்க பிரச்சனையால யாருக்கு என்ன லாபம்னு பார்த்தா எதுவுமே இல்லைம்மா. எல்லாருக்கும் கஷ்டம்தான். உனக்கு தேவை டிவோர்ஸ் தானே, அதை நாங்க கொடுத்துடுறோம். என்னடா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க நேத்து வரையிலும் நிதிஷ் கூட சேர்ந்து வாழறியான்னு கேட்டவன் இப்போ டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றானேன்னு யோசிக்கிறியா? டிவோர்ஸ் வேணாம்னு சொன்னது என் பையனுக்காக தான். இப்போ டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றதும் அவனுக்காக தான். நிதிஷ் மேல நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் பயந்தான்னா என்னென்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும். திரும்பவும் அவன் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவான். அவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு டிவோர்ஸ் சுமூகமா கிடைக்க என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். உன்னோட கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணத்தையும் வட்டியோட திருப்பி கொடுத்துடுறேன். உன்னோட அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே போன சுதாகர், இனியா லைன்ல இருக்கியாமான்னு கேக்குறாரு. இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, வேற ஏதாவது வேணும்னாலும் நான் கொடுக்கறேன். ப்ராப்பர்ட்டி பணம் எதை எதிர்பார்த்தாலும் நான் கொடுத்துடுறேன் சொல்லுங்கிறாரு சுதாகர். சரி, என்னை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்களே அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க இனியா. என் பையனோட வாழாம போயிருவியோன்ற பயத்திலையும் கோவத்திலையும் அப்படி பேசிட்டேன். தப்புதான், அதை நான் பண்ணி இருக்கவே கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பகிரங்கமா மீடியாவுல மன்னிப்பு கேட்கணும்னாலும் நான் கேட்கிறேன். எனக்கு என் பையன் முக்கியம், நிதிஷ் முக்கியம்.
அவனுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பல்டி அடிக்கிற சுதாகர், என்னம்மா அமைதியா இருக்கன்னு கேக்குறாரு. நீ அமைதியாவே இருக்க, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சுதாகர் கேட்க, சுத்தமா இல்லைன்னு மூஞ்சில அடிச்சிடுறாங்க இனியா. கொஞ்சம் யோசிக்கிற சுதாகர், இந்த விஷயத்துல நீ என்னை நம்பலாமா, முதலும் கடைசியுமா நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க இனியா. அவங்க ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்க மறுபடியும் சுதாகர் கால் பண்றாரு. இனியா எரிச்சலோட அதை ஆன் பண்ண, என்னம்மா கட் பண்ணிட்ட, நான் வெறும் வாய் வார்த்தையா இதை சொல்லல, நம்பிக்கை இல்லைன்னா நான் இப்பவே சொன்னதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இனியா போனை காதுல இருந்து எடுக்க போக, இனியா இதோ பாரு, நான் என் பையனுக்காக பேசுறேன், அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன், அந்த அன்புல தான் பேசுறேன். நீ எங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல போலீஸ் எங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா, நானும் நிதிஷும் தலைமறைவா இருக்கோம், அதுவும் உனக்கு தெரியும். நாங்க இருக்கிற இடத்த சொன்னா அதனால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன் மேல நம்பிக்கை வச்சு நாங்க இருக்கிற இடத்த சொல்றேன். உங்க அம்மா முதல் தடவையா ஓபன் பண்ண ரெஸ்டாரண்ட்ல தான் நான் இருக்கேன். நீ அங்க வந்தா நான் சொன்ன மாதிரியே எழுதி கொடுத்துடுறேன். பதிலுக்கு நீ நிதிஷ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா போதும். என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துட்டா போதும். ப்ளீஸ்மா, இதை மட்டும் பண்ணுமா ப்ளீஸ் அப்படின்ற சுதாகர் இனியா மொபைல் இடத்துல காத்துலயே கணக்கு போட்டுட்டு அங்கிருந்து கார்ல ஏறி கிளம்புறாரு. இனியா ரெண்டு மனசா நிக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் ரைட்டர் கிட்ட முன்னாடி வர அவர் நிமித்து பார்த்து என்னமான்னு கேட்குறாரு. ஓ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இனியா மறுபடியும் ஆட்டோவை பிடிச்சி தனியாகவே அவங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. வர்றவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த குடோனுக்குள்ள வர, அங்க நிதிஷ் ட்ரக் எடுத்த மாதிரி தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. அவரு மெதுவா பின்னந்தலையை தட்டிக்கிட்டு டாடி 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு கண்ணை சிமிட்டி சிமிட்டி பாக்குறாரு. இனியா மங்களா தெரியுறாங்க. டாடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கண்ணை நல்லா அழுத்தி மூடி மூடி திறந்து பார்த்துட்டு பின்னந்தலையில தட்டிக்கிட்டு இருக்காரு. உங்க டாடி எங்க, உன்னதான் கேக்குறேன், உங்க அப்பா எங்க அப்படின்னு இனியா கேட்க, நிதிஷ் கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. ஏய் மை ஒய்ஃப் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, நான் உன் ஒய்ஃப் ஒண்ணு கிடையாது, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்பா எங்கன்னு கேக்குறாங்க இனியா. நிதிஷ் மெல்ல தடுமாறிக்கிட்டே எழுந்து நின்னு, அவரை எதுக்கு நீ தேடுற அப்படின்னு கேட்க, அவர் தான் என்ன வர சொன்னாருங்கிறாங்க இனியா. கெக்க பிக்கன்னு சிரிக்கிற நிதிஷ் எதுக்குன்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க இனியா. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இதுல உன்னையே வர சொன்னார்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிதிஷ் போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பின்மண்டையை பிடிச்சுக்கிட்டு ஏய் அப்படின்னு கத்திட்டு, அவன் ஒரு கேவலமானவன், அயோக்கியன், அவன் எல்லாம் மனுஷனே இல்ல, எங்க அப்பனை மாதிரி ஒரு ஏமாத்துக்கார இந்த உலகத்திலேயே இல்ல, அவனை பத்தி உன்கிட்ட சொல்றேன் பாத்தியா, நீ என்னமோ பெரிய நல்லவ மாதிரி, அவன் பார்த்து வச்ச பொண்ணு தானே நீயும் அவன மாதிரி தானே இருப்ப அப்படின்னு நிதிஷ் மூக்க தடவிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, வார்த்தைய பார்த்து பேசு அப்படின்னு இனியா மிரட்ட, அப்படி என்ன தப்பா பேசிட்ட, நீ என்ன அவ்வளோ நல்லவளா, நல்லவண்ணா காசு பணம் ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்காம அவன் ஆகாஷ், அவன் கூட எப்படி அஃபேர் வச்சுக்கிட்ட அப்படின்னு நிதிஷ் கேட்டுட்டு அவரே கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. இனியா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த ஆகாஷும் அவன் மூஞ்சியும் வே அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு இருக்க, 24 மணி நேரமும் போதையில இருக்க நீ எல்லாம் அடுத்தவங்களை பத்தி பேசலாமா அப்படின்னு இனியா கேட்க, நான் போதையில இருக்கனா, நான் போதையிலயா இருக்கேன், இது போதெல்லாம் இல்ல, இது வேற அப்படின்னு பின்மண்டையை தேய்ச்சிக்கிட்டே நிக்கிறாரு நிதிஷ். எங்க அப்பன் சுதாகர் அப்படிங்கிற நிதிஷ் இருமிக்கிட்டே மறுபடியும் போய் சேர்ல உட்காந்து தலையை தேய்ச்சிட்டு இருக்காரு. எனக்குன்னு அமையறதெல்லாம் பாரு, கேடு கெட்ட அப்பன், உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சிரிக்கிற நிதிஷ், அடுத்தது என்ன உன் லவ்வரோட கல்யாணமான்னு கேக்குறாரு. வீட்லயே பண்ணி வச்சிருவாங்களா இல்ல ஓடி போய் கல்யாணமா அப்படின்னு அவரே பேசிக்கிட்டு அவரே சிரிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் எந்திரிச்சு வேகமா இனியா கிட்ட வர, இனியா ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்னு நிதிஷ் கேட்க, உன்னை பத்தி தெரிஞ்சும் உன்னை மதிச்சு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா, என்ன சொல்லணும், உங்க அப்பா பேச்ச நம்பி நான் முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு இனியா சொல்ல, அவரை நம்பிதான் நானே இந்த நிலைமையில இருக்கேன், இதுல நீ வேற நம்புனியா அப்படின்னு நிதிஷ் சிரிச்சிட்டு இருக்க. சீ அப்படின்னு இனியா வெளியே போறதுக்கு திரும்புறாங்க. நிதிஷ் குறுக்க வந்து மறிச்சுக்கிட்டு, ஏய் எங்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஏய் தள்ளு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இனியா அந்த பக்கம் போக, சேரை பிடிச்சி தடுமாறி நின்னவரு மறுபடியும் வந்து, ஏய் என்னாடி தள்ளிலாம் விடுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இனியா பின்னாடி போக போக முன்னாடி வந்து அவரோட கையை பிடிக்கிறாரு. ஏய் கையை விடு,
அப்படின்னு இனியா வெடுக்குன்னு கையை இழுத்துக்கிறாங்க. நிதிஷ் அவரோட கையை பார்த்துட்டு, நான் உன்னை தொடக்கூடாதா? ஓ, அந்த ஆகாஷ் தான் உன்னை தொடணுமா? ஆ ஆ அப்படின்னு கேட்டுக்கிட்டே மறுபடியும் இனியாவோட கையை பிடிக்கிறாரு நிதிஷ். கையை விடு, ஏய் கையை விடு, விடு விடுன்னு சொல்றேன்லன்னு இனியா கையை விடுவிக்க போராட, விட முடியாது, முடியாதுடி. என்ன பண்ணுவ? ஏன்டி இப்படி பண்ணன? ஏன் எல்லாரும் துரோகம் பண்றீங்க அப்படின்னு நிதிஷ் பேசிக்கிட்டே இருக்க. அவர் இழுத்த எழுப்புக்கெல்லாம் போற இனியா, ஏய் கைய விடு, கைய விடுறா, ஏய் கைய விடு அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. விட முடியாது, எல்லாரும் அனுபவிப்பீங்க, கண்டிப்பா எல்லாரும் அனுபவிப்பீங்க அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்டு இருக்க. கைய விடு, ஏய் கைய விடுன்னு சொன்னேன் அப்படின்னு இனியா கைய விடுவிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு கையாலையும் புடிச்சுக்கிற நிதிஷ், விட முடியாது, வா அங்க போலாம், வா அப்படின்னு இழுக்க, விடுடா விடு அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸா கைய வெடுக்குன்னு இழுத்துக்கிறாங்க இனியா. அவங்க இழுத்த வேகத்துல நிதிஷ் தள்ளாடி போய் பின்னாடி செவுத்துல இடிச்சு அப்படின்னு மண்டையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே சரிஞ்சு செவரோட செவர உட்கார்றாரு. அவரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துக்கு போயிட, இனியா கொஞ்சம் முன்னாடி வந்து துரோகம் பண்ணது நீயும் உன் வீட்டு ஆளுங்களும் தான். அனுபவிக்கணும்னா நீங்க தான் அனுபவிக்கணும், நான் ஏன்டா அனுபவிக்கணும்? பொறுக்கி, உன்னையும் உன் அப்பாவையும் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா நீங்க பண்ணின வேலைக்கெல்லாம் சேர்த்து வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு இனியா கத்திட்டு திரும்பி போக, நிதிஷ் அதே பொசிஷன்லயே உட்கார்ந்துருக்காரு. வேகமா கதவு கிட்ட வந்த இனியா, அதையோ பேக்கை மிஸ் பண்ணிட்டோமேன்னு திருப்பி வந்து பேக் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நிதிஷை பார்க்க இன்னமும் அவர் அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்க. இனியாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம மெல்ல நிதிஷ் பக்கத்துல வந்து மண்டி போட்டு, நிதிஷ் 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 அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க நிதிஷ் கிட்ட எந்த அசைவும் இல்ல. பேக் வச்சுட்டு அங்கிருந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வர்றாங்க. முகத்துல ஒரு தடவை 2 தடவை தண்ணி தெளிச்சு பார்த்துட்டு, நிதிஷ் 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 எழுந்துரு, நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க நிதிஷ் அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இனியாவுக்கு பயங்கரமா பயந்து வேர்க்குது. அவங்க பயத்தோட மெதுவா அவங்க கையை கொண்டு போய் நிதிஷ் மூக்கு கிட்ட வைக்க அவங்க உடம்பு ஒரு அடி பின்னாடி வந்து விழுது. இனியாவுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் திக்குன்னு தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.